டிஎன்பிஎஸ்சி வினாவிடையில் காந்தியடிகளைப் பற்றிய சில தகவல்கள் இதோ உங்களுக்காக. கொஸ்டின் நம்பர் 1. காந்தியடிகள் அனைத்து மக்களிடமும் அமைதியை ஏற்படுத்த பின்பற்றிய கொள்கை அகிம்சை. காந்தியடிகள் அனைத்து மக்களிடமும் அமைதியை ஏற்படுத்த பின்பற்றிய கொள்கை அகிம்சை ஆகும். 2வது கொஸ்டின். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து எந்த ஆண்டு இந்தியாவிற்கு வருகை தந்தார்? 1915. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து எந்த ஆண்டு வருகை புரிந்தார்? 1915. 3வது கொஸ்டின். காந்தியடிகள் எந்த ஆண்டு எங்கு பிறந்தார்? காந்தியடிகள் எந்த ஆண்டு எங்கு பிறந்தார்? 1869 அக்டோபர் 2, குஜராத்தில் உள்ள போர்பந்தர். 1869 அக்டோபர் 2, குஜராத்தில் உள்ள போர்பந்தர். காந்தியடிகள் பெற்றோர்கள் யாவர்? காந்தியடிகளின் பெற்றோர்கள் தந்தை கபா காந்தி, தாய் புத்லிபாய். தந்தை கபா காந்தி, தாய் புத்லிபாய். அடுத்த கொஷின். காந்தியடிகள் சட்டம் பயில்வதற்காக எந்த ஆண்டு இங்கிலாந்து பயணம் மேற்கொண்டார்? காந்தியடிகள் சட்டம் பயில்வதற்காக எந்த ஆண்டு இங்கிலாந்து மேற்கொண்டார்? 1888. 1888. அடுத்த கொஷின். காந்தியடிகள் எந்த ஆண்டு சட்டப்படிப்பை முடித்தார்? 1891 ஜூன் மாதம். 1891 ஜூன் மாதம். அடுத்த கொஷின். காந்தியடிகள் எந்த ஆண்டு தென்னாப்பிரிக்கா பயணம் மேற்கொண்டார்? 1893 ஏப்ரல் மாதம். 1893 ஏப்ரல் மாதம். அதைத் தொடர்ந்து அடுத்த கொஷின். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் எந்த ரயில் நிலையத்தில் முதல் வகுப்பிலிருந்து இறக்கப்பட்டார்? பீட்டர்மர்ஸ்பர்க் என்ற ரயில் நிலையத்தில் முதல் வகுப்பிலிருந்து காந்தியடிகள் இறக்கப்பட்டார். இது உங்களுக்கு இந்த தகவல்கள் பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். இதைத் தொடர்ந்து இதே பாடத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.